இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது அடுத்த 48 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்கவிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி எப்படின்னா, போரில் வந்து அவங்க இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறமே அந்த பாடியை வந்து தேரில் வச்சு அந்த அரண்மனையை சுற்றி சுற்றி ஓட்டிகிட்டு வருவாங்க. அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த மாதிரி ஒரு கொடூரமான எண்ணம் இருக்க ஒரு எதிரி வந்து உங்களுக்கு உங்கள் கூட இருக்காங்க. இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோல்வி வரணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு டேஞ்சர் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா இதில் மாட்டிக்குவீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயர்ஸ் ரொம்ப அவசியம். இல்லைனா வந்து இதை பண்ணுறதுக்கு உங்களோட உற்ற துணையாக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு சமாதி முன்னாடி ஒரு ஃபெமினன் எனர்ஜி உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா கூட இருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு துவேஷம் அங்கே இருக்குது. இல்லைனா உங்களோட நெருங்கின சொந்தம், பந்தம், தோழர்கள், தோழிகள் யாராக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு இவ்வளோ துவேஷம் இருக்குது உங்கள் மேலே. நீங்கள் இந்த மாதிரி அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து டேஞ்சர். இது பிரபஞ்சம் வந்து அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா நீ மாட்டிக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸோ உங்களை வந்து கட்டி போடணும், உங்களை வந்து உங்களுக்கு ஃப்ரீடமே இருக்கக்கூடாது, நீங்கள் நினைக்கிறத நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து உங்களோட ஃபேமிலியாக கூட இருக்கலாம். இதுக்கு துணை போகிறது காரணமாக இருக்கிறது, இல்லைனா இதை செய்ய நினைக்கிறதே வந்து உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பாட்டம் டெக்கில் ஓகே, இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, 3 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஆனால் நீங்கள் சரியாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இதுலேருந்து வெளியில் வர முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் நிறையா வந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி கடைசியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பக்கத்தில் உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறையா முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஒரு முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். அது நீங்கள் நினைக்கிற பலனை உங்களுக்கு தரும். இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க உங்களை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க ஆள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. கையில் குச்சி இருக்குது, உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல்குள்ளே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி வெளியில் வர முடியும். பட் நீங்கள் எடுக்க போகிற முயற்சி எடுத்தோன்னே உங்களுக்கு வெற்றி வராது, அதையும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி 3 ஃபெமினன் எனர்ஜி. மேபி நீங்கள் சாப்பிட்ற விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டு பி ஷாக்கிங் என்னென்னா ஒரு சிலருக்கு உங்கள் சாப்பாட்டில் ஏதாவது மிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் சில விஷயங்களை சாப்பிட போகும்போதோ இல்லை வந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து உட்கொள்ளும் போதோ ஏதாவது ஒன்று நடக்கும், ஒரு சமிக்ஞை. அதை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். இல்லைனா வந்து உங்களோட பின்னாடி பேசுவாங்க, நிறையா புரளி கிளப்புவாங்க, காசிப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு அழகான சப்போர்ட் இருக்குது, ஒரு ஃபெமினன் எனர்ஜியோட சப்போர்ட் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு. இல்லை, அவங்க வந்து உங்களோட பெரிய சப்போர்ட் சிஸ்டம். அதனால் நீங்கள் யாரை நம்பணுமோ அவங்கள நம்பணும், யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பக்கூடாது. இவ்வளோ நாளாக இருக்கனால உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு. இல்லை அப்படின்னா இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அதை தெரிய வைக்கும். பட் ஒரு எதிரி வந்து நீங்கள் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பவுண்ட்ரிஸ், அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. உங்களோட பவுண்ட்ரிஸில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கு எவ்வளோ இடம் கொடுக்கணும், யாரை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விடணும், யார் சொல்கிறத கேட்கணும், அது வந்து உங்களை குழி பறிக்கிறதுக்கா இல்லை வந்து உங்கள் நல்லதுக்கா அப்படின்னு யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி இருக்குது. அதான் பிரபஞ்சமே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் உடனே அப்படியே செஞ்சிடக்கூடாது. அந்த விஷயத்தை கிரகிச்சிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு சரியான விஷயம் ஏதோ அது புலப்படும், அதை மட்டும் பண்ணுங்கள். எடுத்தோன்னே எதையும் செஞ்சு மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு சரியான கனெக்ஷன் இருக்குது பாட்டம் டெக்கில். உங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள், இல்லைனா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு மேபி அவங்க உதவி பண்ணலாம். அது ஸ்பெஷலாக ஃபெமினன் எனர்ஜி தான் வருது திரும்பவும். ஈமோஜி ஓவர் யூஸர். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காசிப் பண்ணுற எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். நிறைய சோஷியல் மீடியா குரூப்ஸில் உங்களை வந்து ட்ரால் பண்ணுறாங்க. உங்களோட ஃபினான்ஸை வந்து ரொம்ப
பக்காவாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க்கிங், உங்களோட என்ன சொல்கிறது, லேப்டாப், மொபைல் ஃபோன் அதெல்லாம் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஏதாவது ஹேக் ஆகிருக்கா இல்லையாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அட்டாக்கும் இருக்குது, டெக் விசார்ட் அட்டாக்கும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். கண்ட சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, நிறைய வெப்சைட்ஸ்க்கெலாம் போகாதீங்க. இந்த 2 நாள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பவுண்ட்ரிஸ் எல்லாமே லிமிட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஈமோஜி ஓவர் யூஸர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது உங்களை ட்ரிகர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சரியாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ரியாக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அதான் நான் இங்கே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இது வந்து இம்பல்சிவ் பையர்னால் நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லை, வாட் யூ ஆர் பையிங் அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா, சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா, இல்லை அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து உங்களை ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்க. உங்களோட எமோஷன்ஸோட விளையாடி உங்களை வந்து ஒரு செர்டைன் வேல நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மாஸ்டர் பிளான். அதுக்கு வந்து அவங்க உங்களோட லேப்டாப், மொபைல் ஃபோன் ஹேக் பண்ணி உங்களோட எமோஷனோட பேட்டர்ன் அவங்க வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 48 மணி நேரத்தில் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. ரொம்ப முக்கியமாக வந்து எமோஷ்னலாக ட்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா அட் அ டைமில் ஜகிள் பண்ணுறீங்க அப்படின்னா எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் 3 ஆஃப் வான்ஸ் நீங்கள் சரியாக பிளான் பண்ணிங்க. ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். இப்போ உடனே எடுத்தேன் கவுத்தேன் நீங்கள் எதையாவது யோசிச்சு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போய் மாட்டிப்பீங்க. அதில் வந்து ஃப்யூச்சரில் ட்ராப் இருக்கானோ நீங்கள் பார்க்கணும். எந்த பிஸ்னஸ் டீல், எந்த விஷயங்கள் உங்களை சுற்றி இப்போ நடந்தாலும் அதை வந்து எதிரி உங்களை கவுக்கிறதுக்கு போடுற பிளான் ஹெர்மிட் மோட். ஸோ நீங்கள் ஹெர்மிட் மோடில் இருக்கிற பட்சத்தில் இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஓ மை காட், நீங்கள் வந்து மேபி கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கீங்க. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். நீங்கள் வந்து காதலோட கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லைனா உங்களோட லவ்டு ஒன்ஸோட கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்குன்னா அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்கள் காதலை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 10 ஆஃப் வாட்ஸ் படு பயங்கரமான துரோகம். ஆனால் இந்த துரோகத்தினால நீங்கள் வந்து ரொம்ப இழக்க போகிறது ஒன்றும் இல்லைன்னா 10 வந்துருச்சு, கம்ப்ளீஷன் தான். பட் இதோட அந்த கன்றாவி முடிஞ்சு போயிடும். ஆனால் அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிரபஞ்சம் சொல்கிற வார்னிங். இது வந்து நீங்கள் நிறைய இழக்க வேண்டியிருக்கும். மேபி உங்கள் காதலை இழக்கிறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் இங்கே இருக்குது. காதலை சொல்லுங்கள் திரும்ப அதுதான். இல்லைனா நீங்கள் எங்கேயாவது மன்னிப்பு கேட்கணுன்னா அதை கேட்டுருங்க. இல்லைனா அதுக்கான விலை நீங்கள் பயங்கரமாக கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து ஃபினான்ஷியல் அட்டாக் தான். பிரபஞ்சம் திரும்ப அதை வார்ன் பண்ணுறாங்க. காதல் மேபி நீங்கள் காதல் தோல்வியில் இருக்கீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். டவர் மூமெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. இது ஃபினான்ஷியல் அட்டாக் தான் மெயினாக. நீங்கள் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, காதல் தோல்வி இல்லைனா வந்து காதல் நீங்கள் நினச்ச மாதிரி போகலை அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்கள் அமைதியாக இருந்தது தான். நீங்கள் வந்து சரியாக பிளான் பண்ணலை, அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது நீங்கள் மன்னிப்பு கேட்டு அதை வந்து சரி பண்ணிக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் இது இவங்க விட மாட்டாங்க. அதுக்கான முயற்சி தான் இங்கே இருக்குது. அப்பாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். காதல் நீங்கள் சொதப்பியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மன்னிப்பை போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு காதல் கிட்டே போகலாம். ஜஸ்ட் ஒரு சாரி சொல்கிறது நீங்கள் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. நீங்கள் நேசிக்கிறவங்க மேபி பாஸ்ட்டில் நீங்கள் வந்து ரொம்ப விஷிவாஷி, அதாவது எந்த மாதிரி கமிட்மெண்ட்டும் காதலுக்கு தராமல் இருந்திருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா சரியாக பிளான் பண்ணி அமைதியாக போனீங்க அப்படின்னா மூமெண்ட், அமைதியாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இதை வெற்றி காண முடியும். நீங்கள் உங்களை கட்டி போட்டிருக்காங்கன்ற மாயை தான் உருவாக்குறாங்க. மோஸ்ட்லி உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வச்சு உங்களை எமோஷனலாக ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இல்லை. உங்கள் கைகள் தான் கால்கள் தான் கட்டப்பட்டிருக்கு. அது வெறும் கை மட்டும்தான், காலால் நடந்து போக முடியும். இந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் போங்க. யூ கேன் டூ இட். பிரபஞ்சம் அதுதான் முன்னாடியே உங்களை வார்ன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாங்க. நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க, உங்களால் போக முடியாது. யூ நீட் டு லீவ் யுவர் ஃபேமிலி பிஹைண்ட். நீங்கள் வந்து ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களை தியாகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது ஃபேமிலி தான். அதை தான் அவங்க தான் உங்கள் முடிவையே பிளான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எமோஷ்னல் ஃபுல் மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சமாதி கட்டி முன்னாடி சாந்தி கொண்டாடிட்டு போயிடுவாங்க. உங்கள் லைஃப் தான் கோவிந்தா. ஸோ பவுண்ட்ரிஸ் யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி, லவ், வைஃப், கேரக்டர் யாராக இருந்தாலும் பவுண்ட்ரி ரொம்ப முக்கியம். இது 48 மணி நேரம். டோன்ட் ட்ரஸ்ட் த நியூ ஒன்.
ரிவர்ஸில் வருது. ஸோ யாராவது புதுசாக வந்தாங்க அப்படின்னா, இல்லைனா இது உங்கள் வாழ்க்கையில் புது காதல் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து ரிவர்ஸில் வருது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாயை தான் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கு உருவாக்கலாம், இல்லைனா உங்கள் காதலோட மனசில் உருவாக்க ட்ரை பண்ணலாம். நெவர் லோயர் யுவர் ஸ்டாண்டர்ட் ஈவன் ஃபார் லவ். காதலுக்காக கூட தரம் தாழ்ந்து போகாதீங்க. உங்கள் பவுண்ட்ரி ரொம்ப முக்கியம். காதலாக இருந்தானே யாராக இருந்தானே உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்க கொடுக்கலன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. டிராஃபிக்கிங், ஓ மை காட், டிராஃபிக்கிங் இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கிங்கில் இவங்க மேபி நீங்கள் ஏதோ ஒரு நெட்வொர்க்கிங்கில் மாட்டிட்ருக்கீங்களா, இல்லை யூ ஆர் அ டார்கெட் பார்த்துக்கோங்க. தே வாண்ட் டு டிராஃபிக் யூ. இட்ஸ் அ வார்னிங். ஸோ உங்களோட ஹெர்மிட் மோடை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே சேஃப். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது இந்த டிராஃபிக்கிங். ஸோ யாராவது நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பீங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. யூ ஆர் தேர் டார்கெட். கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது எனக்கே, பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று நல்லதுக்கு தானே. யூ கேன் எஸ்கேப் சைக்கிள்ஸ் இஃப் யூ ஸ்டாண்ட் அப். அதுதான் இதுதான் உங்களோட க்ளூ. நீங்கள் சரியாக பிளான் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து வெளியில் வர முடியும். ஏப்ரலுக்குள்ளே உங்கள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதை திரும்பவும் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் சரியாக பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா மட்டும்தான் யூ ஆர் மை ட்ரூ லவ். உங்கள் காதலும் உங்கள் கைகளுக்கு கிடைக்கும் ஏப்ரலுக்குள்ளே. எப்போ யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப். இங்கே அப்பாலஜி இந்த இதுலேயே வந்து நீங்கள் மூழ்கி போகாமல் லீவ் த சிச்சுவேஷன். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தேவையில்லை அப்படின்னா தேவையில்லை தான். அது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு வைக்கிற பரீட்சை. நம்ம தனியாக தான் பிறந்தோம், தனியாக தான் போக போகிறோம். ஃபேமிலி வந்து உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஃபேமிலி உங்களை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணவங்க எமோஷனலோட விளையாடுறாங்கன்னா தே ஆர் நாட் யுவர் ஃபேமிலி. ஜஸ்ட் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்த்தோ இல்லைனா வந்து ஜஸ்ட் அ ஃப்ளஷ். அவங்க பிரபஞ்சம், அதுவும் பிரபஞ்சத்தோட ஏற்பாடு தான். அவங்க உங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறதோ, பிரதர் சிஸ்டராக இருக்கிறதோ, எதுவாக இருந்தாலும் சரி, இது பிரபஞ்சத்தோட ஏற்பாடு. பிரபஞ்சமே தான் இப்போ சொல்கிறாங்க விலகி போயிடு, நாங்கள் நினச்ச மாதிரி அவங்க இல்லை, ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்க, இப்படி இருந்தேன் அப்படின்னா உனக்கு சமாதி தான் அப்படின்னு ரொம்ப டைரெக்டாக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இட்ஸ் மை டியூட்டி டு கிவ் யூ த கிளாரிட்டி. இது எத்தனை பேர்த்த காப்பாற்றவும் தெரியல. ஒருத்தர் காப்பாற்றினா கூட ஐ எம் ஸோ ஹாப்பி. இது அவங்களோட கைடன்ஸ். ஓ சத்வா பாட்டம் டெக்கில் வந்து பக்தி, டிவைன் சப்போர்ட். கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, ப்ரே பண்ணுங்கள், என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்களுக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ ஸ்பிரிச்சுவலாக அதெல்லாம் பண்ணுங்கள். சத்வா, அமைதியாக இருங்க. உங்களோட தேர்ட் ஐ இப்போ வந்து நீங்கள் வந்து அதை தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க, உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சத்வா வந்து ரிவர்ஸ் லெவல். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுவீங்களா இல்லையாங்கிறது உங்களோட சுய முடிவு. ஏன்னா அது வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எதையோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதையோ ஒரு விஷயத்த பண்ணலை. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்களோட க்ளூ. இப்படி இருந்தால் தான் நீங்கள் வெளியில் வர முடியும். ரொம்ப உங்கள் தாட்ஸ் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றீங்க. அதனால் உங்களோட நம்ம ஸ்பிரிச்சுவலாக அலைன் ஆகிறோம் அப்படின்னா நம்மளோட பாடி ஃபஸ்ட் அலைன் ஆகணும். நம்ம ரொம்ப க்ளீன் ஹேபிட்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மூச்சு அடிக்கடி இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் எடுத்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள். உங்கள் எண்ண அலைகள் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கா, இந்த மாதிரி கசன்னு இருக்கா, நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணுறீங்களா, நிறையா எஸ்கேப் பண்ணுறதுக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் வந்து நிறைய வெளியில் போகிறீங்க, பார்ட்டி பண்ணுறீங்க, ஏதோ எஸ்கேப்பிசம் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது வந்து உங்கள் மனசு வந்து சரியாக இல்லை. அதாவது உங்களோட மூச்சு அப்சர்வ் பண்ணிங்க. ரொம்ப இந்த கேஸ்பிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது மூச்சு விடுறீங்களா, இல்லைனா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மெடிடேட். ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸிக் ஃபுட்ஸை விட்டுருங்க, மெடிடேட் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்கள் ஜேர்னல் இட். நீங்கள் இப்போது இந்த நொடி இதை பார்த்தோன்னே ஒரு பேப்பர் எடுத்துங்க. என்கிட்ட ஜேர்னல் இல்லைன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் ஒரு பிட்டு பேப்பர், ஒரு பேக் சைடு இருந்தால் கூட பரவாயில்ல, அதை எடுத்து இப்போ உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு இந்த ரீடிங்கை பார்த்தோன்னே நீ எழுதுங்க. அங்கே எங்கே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி லோ வைப்ரேஷனல் திங்ஸு, பிளேஸஸ், உங்கள் பிளேஸை கிளென்ஸ் பண்ணுங்கள். அங்கே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, கிளென்ஸ் இட். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கிளென்சிங் மெத்தட் சொல்கிறாங்க. கிச்சாரி கிளென்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். எனக்கு கூட பெருசாக அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஸோ அதை ப்ரீச் பண்ண இங்கே வரல. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் கிளென்சிங்.
அதே மாதிரி ஒன்லி ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண வீட்டில் சமைச்ச நல்ல சாப்பாடை அட்லீஸ்ட் 7 டேஸ்க்கு சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த 7 நாள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கிளென்சிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுற பிளான் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் இந்த ரொம்ப கொடூரமான சூழ்நிலையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி. இதை ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட சொந்த முடிவு. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.